OnePlus அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு ஃபோனில் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரீவியஸ் தப்பெல்லாம். அதாவது நான் என்ன ஃபோன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா OnePlus 9RT. எஸ், பேர் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தால் கூட ரொம்பவே ஒரு தரமான ஃபோனாக விட்டுருக்காங்கன்னு நாங்கள் அன்ஃபோல்டிங் டெக்லேருந்து நினைக்கிறோம். ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்க OnePlus இந்த ஃபோனில்னு இதோட ஓவர்வியூ தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். ஸோ இந்த ஃபோனோட ஒரு மெயின் அட்வர்டைஸ்ட் ஃபீச்சரான கேமராஸ்லேருந்து லெட்ஸ் ஸ்டார்ட். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைமரி சென்சார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 எம்பிக்கான சோனி IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1/1.56 இன்ச் சென்சார். புரியலனா இட்ஸ் அ லார்ஜ் சென்சார். டிப்பிக்கலி OnePlus வந்து தே ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் கிவிங் குட்டி குட்டி சென்சாராக கொடுத்துட்ருப்பாங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கில்லர் டிவைஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப வருஷமாகவே ஒரு 48 MP சோனி IMX586 வச்சு கட்டிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அதை விட்டு தே ஆர் கம்மிங் டு அ நியூ சென்சார் அண்ட் ஒரு ப்ராப்பரான நல்ல சென்சாருக்கு வந்திருக்காங்கன்றது தான் சொல்லணும். ஸோ இனிமேலாவது நம்ம சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ்க்கு கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்கலாம், லைக் S21 எல்லாம். ஸோ ப்ரைமரி சென்சார் கண்டிப்பாக தரமாக இருக்கும். பிகாஸ் இதோட ப்ராசஸர் நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். அது வந்து ஒரு குவால்கம் ப்ராசஸர்ன்றதுனால ISPயும் நல்லாயிருக்கும். ஸோ அல்ட்ரா வைடுக்கு ஒரு 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ குட் சென்சார். மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்குற 8 MP அல்ட்ரா வைடை விட இது நல்லா தான் இருக்கும். OnePlus 9RTயில் பார்த்த அதே சென்சார் தான் சொல்கிறாங்க. அதில் நம்ம ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஸோ இங்கேயும் கண்டிப்பாக அதை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 2 MP மேக்ரோ கேமரா விச் நோ ஒன் கேர்ஸ் அபவுட். அண்ட் 16 MP சோனி IMX471 செல்ஃபி சென்சார். பல வருஷமாக OnePlus யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதே செல்ஃபி சென்சார் தான். ஸோ ப்ரைமரி கேமரா தான் பேசிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க நிறைய அட்வர்டைஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் மூவ், என்ன கேட்டால் கிரேட் மூவ். ஸோ நம்ம குவிக்காக நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு ஹாப் பண்ணிடலாம், விச் இஸ் த டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நாக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 6.62 இன்ச்சுக்கு ஒரு 1080p 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. E4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக தானே இருக்குது. 120Hz AMOLED இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸ்லேயும் இருக்குது தான். எனிதிங் ஸ்பெஷலாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்னா டச் சாம்பிளிங் ரேட் 600 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டச் சாம்பிளிங் ரேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே இட் சப்போர்ட்ஸ் HDR அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் AMOLED டிஸ்பிளே அட் திஸ் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது தான் நம்ம கடைசியாக ப்ரைஸ் சொல்கிறேன், கடைசியாக ப்ரைஸும் ப்ராசஸரும் சொல்கிறேன். அதுதான் கடைசி ஃபைனல் பேங்கர். ஸோ வெயிட் டில் தி லாஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 இது பார்த்துட்டோம். கேமராஸ் டிஸ்பிளே நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது இந்த டிவைஸில் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்லேனியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ப்ராப்பர். அண்ட் கம்மிங் டு பேட்ரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்ரி அண்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி OnePlus டிவைசஸ் ஸ்டில் லேட். அதேமாதிரி 65 வாட் வார்ப் சார்ஜ் 65T கொடுத்துருக்காங்க. ஸோ இது 65 வாட் சார்ஜிங் வித் தேர் T பிராண்டிங். அதாவது சில சாஃப்ட்வேர் இது விஷயங்களை வச்சு அவங்களோட ரெகுலர் 65 வாட்டை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இதுவும் நாட் 2ல் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே அட்லீஸ்ட் எங்கள் சைட்லேருந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. பட் OnePlus விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம சாஃப்ட்வேர் பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அது இங்கே அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கலர் வைஸ் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசலை, இது வேறு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு குட்டி நோட் என்னென்னா, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கண்டென்ட் வந்து ரெக்கமெண்ட் ஆகும்போது கிளிக் பண்ணி திரும்ப திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுது. பட் திரும்ப பார்க்குற நிறையா பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதில் 97% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறீங்க. பட் அகைன் திரும்ப திரும்ப வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு உண்மையாகவே எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ தட் எங்களுக்கும் சேனல் க்ரோ ஆன மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கமிங் பேக் டு த கண்டென்ட். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி திஸ் டைம் ஆக்சிஜன் ஓஎஸில் தான் வருது. பட் இது ஆக்சிஜன் ஓஎஸ் இல்லை, கலர் ஓஎஸ். ஹோல் டிரான்ஸ்ஃபார்ம்டு கலர் ஓஎஸ் இது. ஸோ ஓப்போ ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி, ரியல்மி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு கலர் ஓஎஸ் மேலே OnePlusோட யூஐயோட ஸ்கின் மாதிரி லைக் லான்ச்சர் மட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் அதை நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியாச்சு. பட் இந்த ஃபோனில் பர்டிகுலராக என்ன பிரச்சனை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா Android 11. எஸ், இது வந்து 2022ல் இருக்கும். நம்ம Android 12 லான்ச் ஆகி மோர் தென் 8 months ஆக போகுது. ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர். இந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணும்போது தே ஷுட் லான்ச் இட் வித் Android 12. Android 11ஓட பண்ணுறது என்ன கேட்டால் தப்பு தான். அண்ட் எஸ்பெஷலி வித்
சாம்சங் போன வாரம் தான் இதுக்கு காம்படிஷன் லான்ச் பண்ணாங்க. S21 ஃபேன் எடிஷன். அவங்க வந்து ரெடியாக One UI 4 அதாவது Android 12 தான் விட்டாங்க. ஸோ இங்கே அவங்க OnePlus சொதப்பியிருக்காங்க. அது ரெண்டாவது, OnePlus வந்து பல ஃபோனுக்கு அவங்க செய்யலைனாலும் ப்ராமிஸ் ஆச்சு பண்ணாங்க. இப்போ 9RTக்கு எடுத்திங்கன்னா 3 years மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவோம், 4 years செக்யூரிட்டி பேட்ச் தருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஃபோன் 9RTக்கு அவங்க வந்து 2 years மேஜர் அப்டேட் தருவோம், 3 years வந்து செக்யூரிட்டி பேட்ச் தருவோம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை குறைச்சி விட்ருக்காங்க. ஏன்னு தெரில. இது வந்து ரொம்பவே ராங் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு சாஃப்ட்வேர் சைடில் மட்டும் OnePlusக்கு. இதை எப்படியாவது OnePlus சரி பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பக்காவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஹார்ட்வேர், இந்த ஃபோனில் ஆக்சுவலாக என்ன ஹார்ட்வேர் இருக்குது, அதாவது என்ன சிப்செட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. ஐயோ 888 சொல்லிட்டு நீங்கள் கத்துறதுங்க கேட்குது. எஸ், அந்த சிப்செட்டு மேலே அது என்ன தான் பவர்ஃபுல் சிப்செட் லாஸ்ட் இயரோட இருந்தால் கூட நிறைய ஹேட் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியுது. ஏன்னா தெர்மல் த்ராட்லிங் இஷ்யூஸ், ஓவர் ஹீட்டிங், நம்ம OnePlus 9 and 9 Proல கூட அந்த 2 இஷ்யூஸுமே இந்த ஃபோனில் இல்லைன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. பல ரிவ்யூஸ், பல சாம்பிள்ஸ் OnePlus காட்டினதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய த்ராட்லிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க. ரிவ்யூ ஆக்சுவல் டெஸ்ட் பண்ணும்போது ப்ரொலாங்டு பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ்லேயும் அடி வாங்கலை, ஹீட்டிங் இஷ்யூஸும் பெருசாக எதுவுமே வராமல் நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராப்பராக கூல் பண்ணால் எந்த சிப்புமே நல்லா வேலை பார்க்குன்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஃபோனாக இருக்கும். இது நம்ம வந்து iQOO 7 லெஜண்ட்லேயும் பார்த்தோம். அதுவும் ஒரு 888 ஃபோன் தான். பட் ஒரு ஹீட்டிங் இஷ்யூ பிரச்சனையும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ சிப்செட் வந்து Snapdragon 888 அண்ட் இட்ஸ் அ ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் வீடியோவில் S21 FE வந்து Exynos 2100 கொடுக்கும்போது நம்ம OnePlus 9RTயில் என்ன தராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். எனக்கு அந்த Exynosம் இதேமாரி 888 மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரியான டிவைஸ் தான், ஒரு சிப்செட் தான். ஸோ அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக OnePlus நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. பட் ப்ரைஸிங், ஸோ அங்கே தான் நிறைய பேருக்கு வெர்டிக்டே வரும் இல்லையா. சாம்சங் காம்படிஷன் 55,000 பக்கம் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபேன் எடிஷன், அதாவது ஃப்ளாக்ஷிப் கில்லர். OnePlus அவங்க பழைய OnePlus வந்து நிற்கிறாங்களான்னு பார்க்க போகிற மொமெண்ட் தான் இது. என்ன ப்ரைஸ்க்கு OnePlus 9RT இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 42,999 பேஸ் வேரியண்ட் 8GB RAM + 128GB லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஆஃபர்ஸில் நம்மளால் அதை பேங்க் ஆஃபர் அது இதுன்னு சொல்லி 38 வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அதை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தா கூட 43Kக்கு இட்ஸ் அ கிரேட் ஃபோன் ஆன் பேப்பர். ஹார்ட்வேர் படி பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் மட்டும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஜஸ்ட் அமேசிங். அண்ட் அனதர் பாயிண்ட் டு நோட், கலர் OSன்னு ஒன்று அவ்வளோ நீங்கள் ஹேட் பண்ண வேணாம். இட்ஸ் அ கிரேட் கலர் OS. சொல்லப்போனால் இட்ஸ் தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கலர் OS. ஏன்னா நீங்கள் ஓப்போ வாங்கினாலும் ரியல்மி வாங்கினாலும் அதில் ப்ளோட்வேர் இருக்கும், ஆட்ஸ் வரும், இந்த கர்மெல்லாம் இருக்கும். பட் OnePlusல கலர் OS இருந்தாலும் இது ரெண்டுமே வராது. ஸோ ஒரு ஃபீச்சர் ரிச் பட் நோ ப்ளோட், நோ ஆட் கலர் OS நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ப்ளோட்வேர்னு இந்த ஃபோனில் Spotifyயும் நெட்ஃப்ளிக்ஸும் தான் இருக்குது. ஸோ அது ப்ளோட்வேர்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி கூட அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ சாலிட் ஃபோன். என் கருத்து என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் மட்டும் சரி பண்ணணும். உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ டாப் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கில்லரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். பாட்டம் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா iPhone 13 mini vs iPhone 12 கம்பேரிசன் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரைட் லெவலில் எங்களோட சர்க்கிள் பட்டன், அதான் எங்கள் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் a lot for watching. See you again. Bye.